இல்லை ஒரு மாதிரி இல்லை, எல்லாமே இந்திய வேத ஜோதிடத்தில் அறிவியல் சம்மந்தப்பட்ட அப்ரோச் பார்க்குறோம், சயின்டிஃபிக் விதத்தில் பார்க்க போகிறோம். இதுக்கு தனி வகை, அதுக்கு தனி வகைன்னு இல்லை. இப்போ ஒரு ஜாதக மேட்சிங்கே வருதுன்னு வைங்களேன், இது பார்க்குறோம். இது சுக்கிரன் வந்து கொஞ்சம் பாவகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கே, ராகு கேது சாரத்தில் இருக்காரு, அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, மகத்தில் இருக்கிறாரு, மூல நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஆண் மகனுக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. 2 பேரும் விருப்பப்படுறாங்களோ அப்படின்னு நான் கேட்பேன். ஆமாங்க சாமி, விருப்பப்படுறாங்க, ஆனால் எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது. அப்புறம் அது கலப்பு திருமணமா ஒரே ஜாதி திருமணமாகங்கிறது நமக்கு தெரியும், எந்த அளவுக்கு பாவத்துவம் இருக்குது. கொஞ்சம் கலப்பு இருக்குன்னா ஆமாங்க, நான் எங்களோட ஓன் கோத்திரம் இல்லைங்க, கொஞ்சம் தள்ளி வருதுங்க. கண்டிப்பாக வந்து அடுத்து வரக்கூடிய 10 வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்ல வாழ்க்கையோடு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்குது. 2 பேர்த்துக்குமே வெளிநாடு போகிற யோகம் இருக்குது. பையனுக்கு என்ன யோகம் இருக்கோ அதே பொண்ணுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ தானே ஒன்றா ட்ராவல் பண்ண முடியும். வெளி மாநிலம் போகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தள்ளி போகிற சரராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திசை வருது. பொண்ணுக்கும் அதே மாதிரி தான் காமிக்குது. ஆனால் பேட்டர்ன் மாறும், விஷயம் ஒன்று தான், ஆனால் பேட்டர்ன் மாறும். பல பேட்டர்ன்கள் இருக்குது ஒரே விஷயத்துக்கு. ஸோ அப்படி வரும்பொழுது இது வந்து தே ஆர் டீம் டு பி லிவிங் டுகெதர். இதுதான் வந்து ஃப்யூச்சரில் அவங்க வாழக்கூடிய அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தசாபுக்திகளும் பொருந்தி வருகிறது. சுக்கிரனோட அந்த தன்மை, அது என்ன சொல்லுவோம்னா தோஷ பொருத்தம்னு சொல்கிறது. சுக்கிரன் இவங்களுக்கும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, இவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே ஒத்து போகும். ஸோ கண்டிப்பாக வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே விதமான ஜோதிடம் தான். ஆனால் நம்ம வந்து இது எந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு இது ஏற்றதுங்கிறத பிரித்து பார்த்து, கண்மூடித்தனமாக சுக்கிரன் கெட்டிருக்குது, கலத்திர தோஷம், இது கல்யாணத்துக்கு ஆகாது அப்படிங்கிறது கிடையாது. எப்படிப்பட்ட கல்யாணம், விருப்ப கல்யாணமா, எப்படி சில பேர் பார்த்திங்கன்னா கலப்பு திருமணம் தான் யோகமாக இருக்கும். கலப்பு திருமணம் பண்ணிங்கன்னா ஈவன் அவங்களுக்குள்ளே சண்டை வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து நல்லா டெவலப் ஆயிடுவாங்க. ஆனால் இதே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் கூட தாங்காது. நீங்கள் தானே என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க, எனக்கு பிடிக்கலன்னு வந்துடுவாங்க. ஆனால் இது அவங்களே விரும்பி பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாக்கு பிடிச்சி மேலே வருவாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் உள்ளது தான் ஜோதிடம். இதை மேலோட்டமாக 7ஆம் இடம் கெட்டிருக்குது தோஷம் அப்படின்னு சொல்கிறது வந்து தவறு.